GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அந்த செயல்வீரர்கள் கூட்டம், தாவேகாவுடைய செயல்வீரர்கள் கூட்டம், அதில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது திமுகவை கடுமையாக தாக்கி பேசுகிறார், விஜயும் கடுமையாக தாக்கி பேசுகிறார். தீய சக்தி, ஊழல் சக்தி அப்படின்லாம் பேசுகிறாரு. ஒருத்தரும் அவங்க பங்களிப்பு எல்லாம் பேசுனாங்க. ஆதவ் பேசும்போது திருமாவளவனை பற்றி பேசினார். நீங்கள் அங்கே இருக்கீங்க, அடியாளாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தினார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது, ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க, திமுக அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், திமுக முக்கிய வீடுகள், இவங்க எல்லா வீட்லேயுமே விசிலுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. செங்கோட்டையும் அதை சொல்கிறார். பல கட்சிக்காரங்களை பார்க்குறேன், ஏதோ ஒரு சக்தி விஜய்க்கு இருக்குது, நம்மளை எதிர்த்து பேசுகிறவங்க கூட அவங்க வீட்லேயும் அந்த வாக்கு இருக்குது, நம்ம வாக்கு விசிலுக்கான வாக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தலில் போட்டியிடுவதற்கு சின்னத்தை பெற்றதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் கூட்டமாக அந்த கூட்டம் அமைந்தது. அப்ப அந்த கூட்டத்துல நீங்க தேர்தலில் சின்னத்தை எப்படி கொண்டு சேர்ப்பது என்கிற வியூகத்தை வகுப்பதற்காக அந்த கூட்டத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய தலையாய பணி. விசில் சின்னம்னு ஒரு சின்னம் உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த சின்னத்தை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. இப்ப தேர்தல் வியூகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வியூகம் அந்த மேடையில் வெளிப்பட்டதான்னா அவரவர் மனம் போன போக்கில் அந்த மேடையில் பேசினார்களே தவிர தேர்தல் வியூகம் வகுத்து அதை அந்த தொண்டர்களுக்கு எடுத்து சொல்கிற கூட்டமாக அந்த கூட்டம் அமையல. நீங்க செங்கோட்டையன் சொன்னது, ஆதவ அர்ஜுன் சொன்னது, விஜய் பேசினது, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. செங்கோட்டையன் ஒரு செய்தியை, மிக முக்கியமான செய்தியை சொன்னாரு. எல்லா இடத்துலயும் கொண்டு போய் விசில அடிச்சிடாதீங்கன்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? தூங்கும் போது பக்கத்துல போய் விசில் அடிச்சிடாதீங்கன்னாரு. ஏன் சொன்னாரு? எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுங்க தேர்தல் வெற்றிக்கு அப்படின்னு விஜய் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? இந்த ரெண்டு விஷயத்த நான் முக்கியமா எடுத்துக்கிறேன். நீங்க சொன்ன செய்திகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் சும்மா உளறல் பேச்சுகள். எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, அண்ணன் திருமா குறித்து பேசின கருத்து, இதுக்கெல்லாம் நான் இன்னொரு பக்கமா வர்றேன். இப்ப செங்கோட்டையன் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, டேய் விளையாட்டு பிள்ளையாவே இருக்காதீங்கடா, தேர்தல் களம்டா இது, இங்க ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியம், உங்களுடைய சின்ன புள்ளத்தனத்தால தேர்தல் கெட்டு போயிடக்கூடாது, இந்த தேர்தலில் நாம் வீணா போய்விடக் கூடாது என்கிற கவலை பல தேர்தல்களை எதிர்கொண்ட செங்கோட்டையனுக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் பூரா விசிலடிச்சாங்குஞ்சாவே இன்னமும் இருக்கான், தேர்தலுக்கு தயாராகலன்றத தன்னுடைய கவலைப்பாடாக மேடையில் வெளிப்படுத்துறாரு. விஜய் அதுக்கு மேல ஒருபடி மேல சென்று பேசுறாரு. மேல சென்று பேசும்போது என்ன சொல்றாரு? எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுங்கள்ன்றாரு. கட்சி தொடங்கிய 1.5 வருஷம் தான் சார் ஆகுது. அதுக்குள்ள ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய கோரிக்கையை வைக்கிற அளவுக்கு கட்சிக்குள் கோஷ்டி பூசல் தலைவிரித்து ஆடுது அப்படின்னு சொன்னா, அப்ப கட்சி எந்த போக்குல போய்கிட்டு இருக்குங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கு வந்துருச்சு. கட்சிக்குள்ள ஆதவுக்கு ஒரு அணியும், புஷி ஆனந்துக்கு ஒரு அணியும், செங்கோட்டையனுக்கு ஒரு அணியும் உருவாயிடுச்சு. பிரதான நாளேடு ஒன்றில் வந்திருக்கிற செய்தியை நான் சொல்றேன். கடந்த வாரம் வந்திருக்கக்கூடிய செய்தி, செங்கோட்டையன் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு போன் பண்ணியிருக்காரு. போனை எடுக்காம புஷி ஆனந்துக்கு போன் போட்டு கேட்டாரா அந்த மாவட்ட செயலாளர், செங்கோட்டையன் போன் பண்றாருன்னு பேசலாமா அப்படின்னு. செங்கோட்டையனுக்கு புஷி ஆனந்து திரும்ப போன் பண்ணாராம். போன் பண்ணி, அண்ணா மாவட்ட செயலாளருக்கு போன் பண்ணீங்களா, என்கிட்ட கேட்டானே, கூப்பிட சொல்றேனே, பேச சொல்றேன்னு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, என்ன கேட்காம மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட பேச மாட்டான்ற இண்டிகேஷனை புஷி ஆனந்து கொடுக்குறாரு. இதுக்கிடையில கொங்கு பகுதியை மையப்படுத்தி அரசியல் செய்தவர் செங்கோட்டையன். போன் பண்ணது பக்கத்துல இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு, பக்கத்து ஊர்ல இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு, பக்கத்து மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு. அப்ப இந்த லட்சணத்துல கட்சி இருக்கு அப்படிங்கிற செய்தி விஜய்க்கு போய் சேர்ந்திருக்கு. இது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்? தேர்தல் வியூகங்களை எப்படி நீங்க வகுக்க போறீங்க? மொத்தத்தில் அந்த மேடை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளாமல், அந்த மேடையில் வியூகங்கள் எதுவும் வகுக்கப்படாமல் வெற்று கூட்டமாக அந்த கூட்டம் கூடி கலந்தது. செங்கோட்டையன் பேசினார்ல, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சார் ஒரு மாவட்ட செயலாளர். நாங்க விசில் அடிச்சா இங்க எப்படி அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதன் பிறகு கூட்டம் எப்படி நிசப்தமாச்சுன்னு பாத்தீங்கல்ல, அதனால எங்களுக்கு எப்படி விசில் அடிக்கணும்னு தெரியும்ன்றார். ஒரு மேடையில ஒரு சீனியரை வச்சுக்கிட்டு இப்படி கவுண்டர் பண்ணுவீங்களா நீங்க? அவர் எத்தனை தேர்தல்களை சந்தித்தவர், எத்தனை தேர்தல்களுக்கு வியூகம் வகுத்தவர். நீங்க ஏதாவது ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு தேர்தலுக்கு பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு உண்டா?
அப்ப அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனமா உள்வாங்கி இருக்க வேண்டாமா? எனவே செங்கோட்டையனை விரும்பாத ஆட்கள் அந்த கட்சிக்குள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை அந்த மேடை உணர்த்தியது. அதனாலதான் நீங்க சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்றாரு விஜய். அப்ப இந்த மேடையில் தமிழக வெற்றி கழகம் எந்த லட்சணத்தில் இயங்குதுங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு பந்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆதவ் சொன்ன செய்தியை நீங்க சொன்னீங்க, அடியால் போல வேலை செய்யாதீர்கள், அடியால் வேலை செய்யாதீர்கள் என்று பேசிவிட்டு மறுநாள் அந்தர் பட்டி அடிச்சு மன்னிப்பு கேட்டார். ஏன் நீங்க அப்படி பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு, நான் அப்படி சொல்லல, என்னுடைய கருத்து திரித்து சொல்லப்பட்டுருச்சு. அவர் சொன்ன செய்தி என்னன்னா, எல்லாரும் இங்க வந்துட்டாங்க, 20 பேர் தான் உங்க கூட இருக்காங்கன்னா யாரோட வந்துட்டாங்க? விஜயோடு வந்துட்டாங்களா? இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த யாராவது ஒரு முக்கிய பொறுப்பாளர் வேற ஒரு கட்சிக்கு வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? கடைசியாக வந்த ஏதாவது ஒரு செய்தியை எடுத்து போடுங்க. நீங்க அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர், அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர், அந்த கட்சியினுடைய அமைப்பு கட்டமைப்புக்குள் இருந்த இன்ன பிற மாநில பொறுப்பாளர் யாராவது கடைசி ஒரு 5 ஆண்டு காலத்தில் வேறு கட்சிக்கு வந்ததாக செய்தி எங்காவது பார்த்ததுண்டா? அப்போ ஒரு லட்சியவாதிகளின் கூடாரமாக அந்த கட்சியை வழி நடத்துறாரு அண்ணன் திருமா. இன்னொரு முக்கியமான செய்தி, அடியால் போல செயல்படுகிறது ராமதாசினுடைய குரல் சார், அது ஆதிக்கவாதிகளினுடைய குரல். அதே குரலிலேயே வெளிப்படுகிறாரு ஆதவ அர்ஜுன். அப்ப ஆதவ அர்ஜுன் யார்? இவ்வளவு பெரிய பாம்புக்கு பால் வார்த்திருக்காரு அண்ணன் திருமா. நான் அண்ணன் திருமாவுக்காக வேதனைப்படுறேன். உங்களால் முகவரி அடைந்தவர்கள், உங்களால் முகம் பெற்றவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இனிமேலாவது நீங்க யாரை கூட வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை கூட வைத்துக் கொள்ள கூடாதுங்கிற ஒரு நிதானமான முடிவுக்கு பிறகு உங்களை கட்சியில நீங்க ஆளாக்குங்க, பேராக்குங்க. நான் வேண்டான்னு சொல்ல. அண்ணன் திருமா ஒரு மெஜஸ்டிக் லீடர் சார். அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிற தலைவர். அவரை போன்ற தலைவர்கள் வழிநடத்துகிற இயக்கம் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அரணமிக்கிற இயக்கம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா நீங்கள் அடையாளப்படுத்திய நபர் இன்றைக்கு என்ன பேசி கொண்டிருக்கிறார்? இப்படிப்பட்ட நபரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அரசியல் செய்தால் எவ்வளவு மோசமான விளைவுகளை உங்களுடைய இயக்கம் சந்தித்திருக்கும். நல்ல வேளை உங்க இயக்கம் தப்பிச்சிருச்சு. இனிமேலாவது கவனமாக இருக்கணும்னு நான் திரும்பவும் கேட்டுக்கிறேன். ஆதவ அர்ஜுன் பேசியது முழுக்க முழுக்க சாதிய வன்மம் நிறைந்த பேச்சு, ஆதிக்க மனநிலையில் பேசிய பேச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் ரவுடிகளா? நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. அடியால் வேலை செய்யாதீர்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? யாருக்கு அடியால் வேலை செய்கிறார்கள்? எங்கிருந்து இந்த திமிர் வந்தது? உங்களிடம் இருக்கிற மிதமிஞ்சிய பணத்தின் வெளிப்பாடு இப்படி உங்களை பேச வைக்கிறது. நீங்க களத்துல இறங்கி என்றைக்காவது வேலை செய்திருக்கிறீர்களா? விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கிற சமூக மாற்றத்தை உங்களால் ஒரு நாள் செய்ய முடியுமா? களத்துக்கு நீங்க வருவீங்களா? உங்களுக்கு கள அரசியல்னா என்னன்னு தெரியுமா? விளிம்பு நிலை மக்களினுடைய வழி என்னன்னு தெரியுமா? கேட்பார் இல்லாமல் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு ஆளான ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதையெல்லாம் களத்தில் நின்று எதிர்கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியை குறைத்து மதிப்பிடுகிற வகையில் பேசிய ஆதவினுடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்க பேச்சு என்றுதான் நான் பார்க்கிறேன். எந்த வியூகமும் அங்க அந்த கூட்டத்தில் அமைக்கப்படல, வெற்று கூட்டமா போச்சு அந்த கூட்டம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவங்க காங்கிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் தகவல் வெளியாகுது. அவங்க அப்பா கூட இன்னைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறார் தஞ்சாவூர்ல. மக்கள் விஜய் தனியா நிக்க சொல்றாங்க அப்படின்னா தான் விஜய்க்கு மதிப்பு, நம்பிக்கை வச்சிருக்காங்க. காங்கிரஸும் சேரலாம், அந்த பழைய இழந்த அதிகாரத்தெல்லாம் பெறலாம், சேர்ந்தா அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பொருள்ல சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதே பேட்டியில இன்னொன்னு சொல்றாரு, நான் யாரு, அவங்களுக்கு அப்பா அவ்வளவுதான், விஜய்க்கு அப்பா அவ்வளவுதான், அந்த கட்சியில் நான் பொறுப்புலையா இருக்கேன், என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படிலாங்கிறாரு. இன்னொன்று, காங்கிரஸ்லேயே ஒரு சிலர் தாவேக்கா தான் போகணும் அப்படின்னு இன்னமும் அது மேலும் அறிவுறுத்தி வெளியில் பேசாதீங்க, பொது வெளியில் பேசாதீங்கன்னு எவ்வளவோ அறிவுறுத்தி ஆனாலும் இன்னமும் அந்த குரல் அங்கே ஒழிச்சிட்டு தான் இருக்குது. 75 இடங்கள் வரைக்கும் தாவேக்கா தருது, காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் பேசப்படுது, அப்படின்லாம் தகவல் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா 100 இடங்களை கூட கொடுக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு. ஏன்னா 234 தொகுதி இருக்கிறது. 134 தொகுதியில் போட்டியிட்டால் போதாதா? கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை என்று சொல்வார்கள். நீங்க வியாபாரத்துக்காக கடையை திறந்ததுக்கு பிறகு பொருளை வாங்குறதுக்கு யாராவது வரணும்ல. அந்த அளவுக்கு எல்லாம் இல்லாம இல்ல. இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, 234 தொகுதியிலையும் வேட்பாளர் பட்டியல் தயாரிச்சுட்டாங்க தாவேக்காவுல அப்படின்னு ஒரு செய்தி ஓடுது. இல்ல, நான் வேட்பாளர் இல்லைன்னே சொல்லலையே சார். வேட்பாளர்லாம் இருப்பாங்க. விஜய் கிட்ட வேட்பாளர் இல்லைன்னு யார் சொன்னா? சீமான்ட்டே வேட்பாளர் இருக்கும்போது விஜய் கிட்ட வேட்பாளர் இருக்காதா? நிச்சயமாக வேட்பாளர் இருப்பாங்க. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு முதல் மாநாட்டிலேயே தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார் விஜய். அந்த மாநாடு முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சா? அதன் பிறகு ஒரு மாநாட்டையும் போட்டாரா?
இடையில 41 பேர் செத்தும் போயிட்டாங்களா? இப்ப சின்னமும் வாங்கியாச்சா? இது வரைக்கும் ஏதாவது ஒரே ஒரு அரசியல் கட்சி, அது லட்டுப்பாடி இயக்கமா கூட வச்சுக்கோங்க, நாங்க விஜய் கட்சிக்கு ஆதரவு என்று தெரிவித்து விஜயை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்களா? ஒரு கட்சி சொல்லுங்க. என்ன அப்ப காரணம்? நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு வெளிப்படுத்திய குரல் எங்காவது செல்லுபடி ஆயிருக்கான்னு கேட்கிறேன். அதனாலதான் நான் கேட்டேன், கடை விரித்தேன் கொல்லுவார் இல்லை என்கிற நிலைக்கு விஜய் வந்திருக்காருன்னு. அப்ப நீங்க அழைத்ததற்கு பிறகும், அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொன்னதற்கு பிறகும் உங்களை நம்பி ஒருவர் கூட வரலன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு திருவாரூர்ல காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலகர்த்தர்களில் ஒருவர் என்னுடைய அருமை நண்பர். அவர் வீட்டு திருமணம் தான் இன்னைக்கு. எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மல்லை சத்யா கூட அந்த திருமணத்துல பங்கேற்று மணமக்களை வாழ்த்திட்டு வந்தார். அந்த திருமணத்தில் பங்கேற்பதற்காக வந்த எஸ்ஏசி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினதை நானும் பார்த்தேன். இப்ப இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் 2 கான்ஃபிளிக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, காங்கிரஸ் பழைய நிலைக்கு வரணும், பழைய நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா விஜயோடு சேர்ந்து தேர்தல்ல போட்டியிடணும்னு அவருடைய ஆசையை வெளிப்படுத்துறாரு. காங்கிரஸ் எந்த பழைய நிலைக்கு வரணும் அத சொல்லணும்ல. நீங்க 100 இடம் காங்கிரஸுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு இடத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுமா? 100 இடம் வாங்கி. ஆனா இங்க ஒரு 20 இடம் கிடைச்சா 15, 16 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது இருக்கிற சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்கிற வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. காங்கிரஸ் எதை நம்பி உங்களிடத்துல வரணும்னு நீங்க கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து இவரே சொல்றாரு தாவேகா குறித்த கேள்விக்கு, நான் அதை பத்தி பேச முடியாது, நான் என்ன கட்சியில இருக்கிறேன்னா. அப்ப நீங்க கட்சியில இருக்க மாட்டீங்க, ஆனா கட்சிக்கு கூட்டணிக்கு ஆள் வரணும்னு மட்டும் ஆள் சேர்ப்பீங்கன்னா நீங்க யார் சார்? முதல்ல உங்களுக்கும் விஜய்க்கும் பேச்சுவார்த்தை இருக்கா? இப்ப நான் கேட்கிறேன், காங்கிரஸுக்கு நீங்க ஒரு அழைப்பு விடுக்கிறீங்க, காங்கிரஸ் உங்க கூட்டணிக்கு வர்றதாகவே வச்சுக்கோம். காங்கிரஸ் கட்சி தலைவர் யாரோ ஒருத்தர் உங்க மூலமா போய் விஜயை சந்திக்கணும்னா நீங்க போய் விஜய் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவீங்களா? முதல்ல உங்களால விஜயை சந்திக்க முடியுமா? இதையெல்லாம் நீங்க உணர்ந்து கொண்டு பேசணுமா இல்லையா? பத்திரிகையாளர் சந்திப்புல ஏதோ மனம் போன போக்குல நீங்க பேசிருக்க. நீங்க துவங்கிய ஒரு அமைப்பு விஜய் மக்கள் இயக்கம்ன்றது, அதன் பிறகு அதுல இருந்து உங்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அறிவிப்பு வெளியிட்டவர் விஜய். நீங்க ஒரு அரசியல் கட்சி துவங்குவதா சொல்லி ஒரு ஒரு நாடகம் எல்லாம் அரங்கேற்றினீங்க. அதுக்கு பொருளாளரா உங்க மனைவியை விஜயினுடைய தாயார போட்டீங்க. போட்ட 1/2 மணி நேரத்துல இந்த கட்சிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எங்க அப்பாவுக்கு எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அறிவிச்சார் விஜய். அவங்க அம்மாவும் சொன்னாங்க, எனக்கும் இந்த கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கும் என் கணவருடைய அறிவிப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு. உங்களுடைய நிலைமையை பார்த்து நாங்கள் பரிதாபப்படுகிறோம். நீங்க இல்லை என்று சொன்னால் விஜய் இல்லை, அது வேறு. உங்களால் தான் விஜய் திரைத்துறையில் அடையாளப்பட்டார். இப்ப எஸ்ஏசி இல்லைன்னா விஜய் இல்லை. ஆனா விஜய் அந்த நிலையில இருக்காரா? இப்போ அவங்க அப்பா பேச்ச கேட்கிற மாதிரியான சூழல்ல இருக்காரா? அவங்க அப்பா ஏதாவது ஒரு கருத்து சொன்னா அந்த கருத்தை சீர்தூக்கி பார்க்கிற மனநிலை இருக்காரா? இதெல்லாம் யாருக்கு? உங்களை விட என்னை விட எஸ்ஏசிக்கு நல்லா தெரியும். ஆனா எஸ்ஏசி மைக்கு கிடைச்சிச்சுன்றதுனால இன்னைக்கு பேசிட்டு போறாரு. காங்கிரஸ் மண் குதிரையை நம்பி சவாரி செய்யாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் ஒலிக்கிற குரல் என்னன்னா, தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக சிலர் பேசுகிற குரல் ஒன்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் டிமாண்ட உயர்த்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி பேசுறதுனால ஒரு பிணக்கு தான் உருவாகுமே தவிர எந்த டிமாண்டையும் நீங்க திமுக கிட்ட வைக்க முடியாது. நான் கேட்கிறேன் சார், திமுக 234 தொகுதிகளில் பங்கு வைத்து கொடுத்து போட்டியிடுற கட்சி இல்லையா? இப்ப நீங்க அதிக இடம் கேட்கறீங்க. சிறப்பான ஆட்சியை நடத்திய திமுகவுக்கு அதிக இடம் வேணுமா வேணாமா? இப்ப விசிக்கு அதிக இடங்கள் கேட்பாங்க, கம்யூனிஸ்டுகள் அதிக இடம் கேட்பாங்க, புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்து சேர்ந்திருக்காங்க, எல்லாருமே அதிக இடங்கள் வேணும்னா திமுக எல்லாவற்றையும் தாரை வார்த்து விட்டு இந்த தேர்தலில் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கணுமா? அதுவும் நீங்க சொல்ற எண்ணிக்கையெல்லாம் எந்த அடிப்படையிலான எண்ணிக்கை? எனவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒலிக்கிற குரல் என்பது 2 விதமான குரல்கள். அது இரண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உகந்த குரல்கள் அல்ல என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எஸ்ஏசி இன்றைக்கு பேசி இருக்கிற செய்திக்கெல்லாம் மதிப்பளிக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயே அதற்கு மதிப்பளிக்க மாட்டார். பிறகு ஏன் விஜய் கட்சி குறித்து அவர் பேசிய கருத்துக்கு நம்ம மதிப்பளிக்கணும்? இப்ப நீங்க காங்கிரஸ் சொன்னீங்க, காங்கிரஸ் இப்ப 38 தொகுதி கேட்குது, 2 ராஜ்யசபா கேட்குது அப்படிலாம் தகவல் வெளியாகுது. இல்ல, மொத்தத்தில் இப்ப 5 ராஜ்யசபா இடங்களுக்கு தேர்தல் சார். 5 ராஜ்யசபா இடங்கள்ல 2 ராஜ்யசபா இடங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டா அப்ப திமுக எதுல போட்டியிடும்? இதுல எலிஜிபிலிட்டி திமுகவுக்கு எவ்வளவு?
அதான் ரொம்ப முக்கியம். எலிஜிபிலிட்டியே திமுகவுக்கு 4 தான். அந்த 4ல நீங்க 2 கேட்கறீங்க. இது எந்த வகையில் சரியாக இருக்கும்? காங்கிரஸ் என்ன அவ்வளவு பலமாக இருக்கா? காங்கிரஸ் அப்படிப்பட்ட தெம்போடு திராணியோடு களத்துல இருக்கா? இன்னொன்னு 35 இடங்கள் கேட்கறீங்களே, நீங்க 35 இடங்களில் போட்டியிட்டால் நான் மீண்டும் அதையே தான் கேட்கிறேன். கம்யூனிஸ்ட் எத்தனை இடங்களில் போட்டியிடும்? விடுதலை சிறுத்தைகள் எத்தனை இடங்களில் போட்டியிடும்? அப்ப இவர்களுக்கெல்லாம் உங்களைப் போலவே கூடுதலான இடங்களை கொடுத்தா திமுக எத்தனை இடத்துல சார் போட்டியிடும்? நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. காங்கிரஸ் கட்சி செத்து போய் கிடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுத்த இயக்கம் திமுக. திமுக மாவட்ட செயலாளர் பேசுறதுக்காக இவங்க வருத்தப்படுறாங்கல்ல, அவர் உள்ள கடக்கையில் இருந்ததை பேசி இருக்கிறார், அவ்வளவுதான். தவிர்த்திருக்க வேண்டும். கூட்டணியில் ஒரு பிணக்கு வருவது இந்த நேரத்தில் நல்லதல்ல, தவிர்த்திருக்க வேண்டிய கருத்து தான். ஆனாலும் தொண்டனுடைய மனநிலை அதுதானே. அவர் சொன்னதுல என்ன தப்பு? இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டேன்னார் சார் இந்தியா கூட்டணிக்கு. அவரை அழைத்து வந்து இந்த கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணவர் அவர் தான். மம்தா பானர்ஜியோடு முரண்டு பிடித்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். கடைசி வரைக்கும் அந்த செட்டில்மெண்ட் ஆகல. ஆனாலும் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் தனித்து நின்றாலும் நான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறேன்னு மம்தா பானர்ஜியை அறிவிக்க செய்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்ப இந்தியா கூட்டணிக்கு அவர் பங்கு பெருசு இல்லையா? இந்தியா கூட்டணியில் இருந்த வேற எந்த மாநில தலைவர்கள் 100 விழுக்காடு வெற்றியை உறுதி செஞ்சு தந்தாங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 100 விழுக்காடு வெற்றியை உறுதி செஞ்சு தந்தாரா இல்லையா? அதுக்கு காரணம் காங்கிரஸா? அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்டவர்களா? நீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள்லாம் இந்த தேர்தலில் போட்டியிடல. EVKS இளங்கோவன் இல்ல இந்த தேர்தல்ல. அண்ணன் திருநாவுக்கரசு இந்த தேர்தலில் போட்டியிடல. இப்படி காங்கிரஸ் கட்சியின் முகமாக அறியப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் களத்துல இல்லாதப்போ ஏதோ காங்கிரஸ் கட்சியின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகிற சிலரை எல்லாம் கொண்டு வந்து நீங்க காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக அறிவித்ததற்கு பிறகும் 100 விழுக்காடு வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்கு உறுதி செய்து தந்தது யாரு? யாரு சார்? திமுக தானே செஞ்சு கொடுத்துச்சு. அப்போ திமுக 2019 வெற்றியை உறுதி செஞ்சு தந்துச்சு. பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் கட்சிக்கு பெற்று தந்துச்சு. ஆனா எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல காங்கிரஸ் கட்சிக்கு. யார் காரணம்? காங்கிரஸ் என்றைக்காவது தன்னை சுய பரிசோதனை செய்திருக்கா? இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 100 விழுக்காடு வெற்றியை தமிழ்நாட்டில் தந்து எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை ராகுல் காந்தி பெறுவதற்கு காரணமாக இருந்தது யாரு? காங்கிரஸா? திமுக இல்ல. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க சார். தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லியில் செய்கிற சண்டமாருதத்தை வேறு எந்த கட்சியாலும் செய்ய முடியல. நான் காங்கிரஸை உள்ளடக்கியே சொல்றேன். வேறு எந்த கட்சியாலும் செய்ய முடியலையே. இவ்வளவு பெரிய வலிய படைகளனை தயாரித்து தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைத்ததன் மூலமாக ராகுலுக்கு அரணமைத்தது யார்? ராகுலுடைய குரலுக்கு தெம்பூட்டியது யார்? ராகுலுடைய குரலுக்கு வலிமையை நாடாளுமன்றத்தில் தந்தது யார்? என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? கொஞ்சமாவது அயோக்கியத்தனம் இல்லையா அது? கொஞ்சமாவது அரசியலில் நன்றி உணர்வு என்று காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்று இருக்க வேண்டுமா இல்லையா? செத்து போய் கிடக்கிறீர்கள். பல மாநிலத்தில் அதிகாரத்தில் இருந்த மாநிலங்களில் எல்லாம் உங்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இங்க அதிகாரத்தின் நிழலை கூட நீங்கள் எட்டி பார்க்க முடியாத நிலையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்து ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வெற்றிக்கு பாடுபடுகிற இயக்கம் திமுக. 35 சீட்டு கொடுங்க, 2 ராஜ்யசபா கொடுங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா நீங்க? அப்படி ஏதாவது ஒரு களம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு தெம்பும் திராணி இருக்குன்னா தமிழ்நாட்டுல உங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் என்னன்னு தனித்து போட்டிட்டு காட்டுங்க. காங்கிரஸ் கட்சி வருத்தப்படக்கூடாது. காங்கிரஸ் கட்சியும் சேர்த்துத்தான் இந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நானும் ஒருவன். நான் அது மாறுபட்ட கருத்துல பேசல. ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சிலர் பேசுவது அயோக்கியத்தனமான கருத்து. காங்கிரஸை படுகொலியில் தள்ளுவதற்கு உண்டான கருத்தை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா தேர்தல் கூட்டணி பத்தி தான். அதிமுக அமமுக பிரச்சனை இருந்தது. இப்ப அமமுக டிடிவி தினகரன் அங்க அந்த என்டிஏ கூட்டணி மேடை ஏறிட்டார். அவர் என்ன சொல்றாரு? நான் எலெக்ஷனில் நிக்கல, என்னை நம்பி அமமுகவில் பயணிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சராக இருந்தாலும் நல்லதுதான், அந்த வாய்ப்பை நான் எதிர்பார்க்கிறேன், அழுத்தம் கொடுக்கல, விரும்புறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? நானே இணைஞ்சிட்டேன் எடப்பாடி முதலமைச்சரா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஓபிஎஸும் வந்து இணையலாம் அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ் இணைவாரா? இணைய மாட்டாரா? ஆனா அவரும் எனக்கு நேரடியா இது வரைக்கும் எந்த ஒரு அழைப்பும் விடுக்கப்படல. அதிமுக ஒன்றா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவரும் நேற்று கூட சொல்லிட்டு போறாரு. என்ன நடக்குது? அவர் இன்னொரு சொன்னார் தினகரன். அவர்லாம் வைத்திலிங்கம் போன மாதிரி, ஜேசிடி பிரபாகர் போன மாதிரி, மற்றவங்கெல்லாம் போன மாதிரி இவர் போக மாட்டார் ஓபிஎஸ். அது குறிப்பாக திமுகவுக்கு போக மாட்டார். அவர் 3 முறை அந்த பதவியில் உட்கார்ந்தவர், முதல்வர் பதவியில் அதிமுக சார்பில். அவர் எப்படி அங்கே போவார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு.
ஓபிஎஸ் கணக்குலாம் என்ன? இல்ல, அரசியலில் கிஞ்சித்தும் பயணிப்பதற்கு தகுதியற்ற மனிதர் யாருன்னு கேட்டா தினகரன் தான். இதே தினகரன் கல்லாப்பட்டி சிங்காரம்னாரு எடப்பாடி பழனிசாமிய. எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றுவது ஒன்றுதான் எங்களுடைய நோக்கம், அதற்காகத்தான் நான் கட்சி தொடங்கி இருக்கிறேன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமியை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னாரு. இப்ப நாங்கெல்லாம் அம்மா பிள்ளை நேற்று, இன்றைக்கு மோடி பிள்ளை, அதனால சேர்ந்துட்டோம்னு சொல்றாரு. முதல்ல அவரு எந்த கணக்குல இருக்கிறாருன்னு தெரியல. அண்ணாவை பேசுகிற தகுதி அதிமுகவில் இருப்பவர்களுக்கே இல்ல. தினகரனுக்கு இருப்பதாக நான் கருதல. ஆனாலும் அடையாளத்துக்காக அண்ணாவை பேசுகிறார்கள். மாநில சுயாட்சி பேசியவர் அண்ணா. அந்த மாநில சுயாட்சியை தமிழர்களினுடைய முழக்கமாக மாற்றியவர் அண்ணா. வெறும் திமுகவினுடைய கொள்கை இல்ல சார் மாநில சுயாட்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டை தமிழ்நாடாகவே பார்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற லட்சக்கணக்கான தமிழர்களினுடைய என்ன வெளிப்பாடு என்னன்னா மாநில சுயாட்சி தான். நீங்க அதிமுக ஆட்சி அமைக்கும், நாங்க அமைச்சரவையில பங்கேற்கணும்னீங்கன்னா அப்படின்னா கூட்டணி ஆட்சின்றீங்களா? நீங்க இந்த கூட்டணி ஆட்சியில் நீங்களே சில்லறை கட்சி நீங்களே பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினால் உங்க கூட்டணியில மேஜர் ரோல் பிளே பண்ற பாஜக வராதா? அப்ப பாஜக அமைச்சரவையில் பங்கு வகித்தால் என்ன நிலைமை ஆகும்? இதான் செத்து போயிட்டாரு அஜித் பவார். நான் இறந்து போனவர் குறித்து பேசவில்லை. தேசியவாத காங்கிரஸ் எப்படி துண்டாடப்பட்டது என்பதை பார்த்தோமா இல்லையா? அதே போன்று மராட்டிய மாநிலத்தில் இன்னொரு பெரிய பேர் இயக்கமாக இருந்த சிவசேனா எப்படி துண்டாடப்பட்டதுன்னு பார்த்தோமா இல்லையா? இந்த அதிமுக பிளவுபட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் மிக முக்கியமானவர் டிடிவி தினகரன். இன்னைக்கு முதலை கண்ணீர் வடிகிறாரு. அதிமுக வலிமை பெறணும், அம்மாவினுடைய அரசு அமையணும், அதனால ஓ பன்னீர்செல்வம் வரணும்னு ஒரு அழைப்பு விடுக்கிறீங்க. முதல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன சொன்னாரு? உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன வானத்தில் இறங்கி வந்த தேவ தூதரா? அவரை சந்திப்பது என்ன பாக்கியம்? உங்களை சந்திக்கணும், நான் நேரம் கேட்கிறேன், வாய்ப்பும் சூழலும் அமையும்னா என்னை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் இந்த இழிவான வேலை? அப்ப நீங்க பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை தானே ஏந்திக்கிட்டு இருந்தீங்க. இப்ப உங்களை யாரும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலன்னு சொல்றது யாரு? இதே நீங்க தானே சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? என்னை யாரும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல. பாஜக தரப்பிலிருந்து பியூஷ் கோயல் வந்தாரு, என்ன கூப்பிடலன்னு யார் சொல்ற? இதே ஓபிஎஸ் தரப்பு தான் சொல்லுது. அப்ப அரசியல் அனாதை ஆகி போயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். இப்ப கூட அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும்னு விரும்புறவர்கள் கூட நீங்க வேணாங்கிறாங்க. வைத்திலிங்க வந்தா சேர்த்துக்கிறேன்றாங்க, மனோஜ் பாண்டியன் வரட்டும்ன்றாங்க, உங்களோட இருக்கிற எம்பி தர்மர் வந்தா சேர்த்துக்கிறாங்க. ஆனா உங்களை சேர்க்கிறாங்களா? அதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் கடந்த காலத்தில் செய்த அழிச்சாட்டியங்கள். அதனால நீங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கூட தினகரன் தான் உங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி உங்களை சீண்டவே இல்லை. தினகரனுக்கு என்ன கணக்குன்னா, முக்குளத்தூர் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டால் நமக்கு ஒரு வெற்றி இலகுவாக கிடைச்சிடும். இவருக்கு ஏதாவது 1-2% அங்க ஒரு அனுதாபத்துல இருக்கும்ல, அந்த 1-2% ஏன் வீணா போகணும்? அதனால அவரும் ஒரு எம்எல்ஏவா வரட்டுமே. நாளைக்கு போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுக்கறதா இருந்தா நாம எல்லாரும் சேர்ந்து நெருக்கடி கொடுக்கலாமே நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும், பன்னீர்செல்வத்துக்கும் மீண்டும் ஒரு முறை அதிகாரம் பகிரப்பட்டால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் போய் முடியும்னு. கடந்த காலத்துல பல நெருக்கடிகளை பன்னீர்செல்வத்தால் சந்தித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஓ பன்னீர்செல்வத்தை பெருசா அகாமடேட் பண்றதுக்கு பழனிசாமி விரும்ப மாட்டார். அப்படியே விரும்பினாலும் ஓபிஎஸ் இந்த தேர்தலோடு முடிந்து போவதற்கான வேலையை பழனிசாமி செய்வார். அன்புமணி அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டாரு, ராமதாஸ் திமுக பக்கம் போவாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. திருமாவளவன்கிட்ட இதை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது 14 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் என்ன முடிவெடுத்தோமோ அதே முடிவில் தான் இன்னும் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அது என்ன முடிவுனா பாமக பாஜக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது அப்படிங்கிறது. ஆனாலும் இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் ராமதாஸ். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அன்புமணியை வீழ்த்தணும், அதான் நோக்கம். அப்படிங்கிறதுக்காக விஜய் பக்கமும் போக தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. இவருடைய வயது, அனுபவம், ஒரு கட்சியை உருவாக்கி நிறுவன தலைவராக இருந்து அந்த கட்சியை நல்லா உயர்த்தி மத்திய அமைச்சர் பதவி அந்த கட்சி பெற்றிருக்கு, எம்எல்ஏ அந்த கட்சியை பெற்றிருக்கு. இவர் போய் அங்கே போய் நிற்பாரா? செங்கோட்டையனுக்கு அங்கே அவர் எதிர்பார்த்த ஒரு இடம் கிடைக்கல, அதாவது ஒரு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிற பேச்சு இருக்கு. இந்த நிலையில இவரு அங்க போவாரா? வாய்ப்பு இருக்கா? ராமதாஸுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு விஜயோடு சென்று கூட்டணி வைப்பது மட்டும்தான். ஏன்னா அவருக்கு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கதவு அடைக்கப்பட்டு விட்டது அன்புமணியினுடைய வருகையின் மூலமாக. திமுக எந்த கட்டத்திலும் அவரை சேர்க்காது.
சேர்க்க வேண்டிய அவசியமும் திமுகவுக்கு இல்லை. ஏன்னா ராமதாஸ் கடந்த காலத்தில் திமுகவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகளை எல்லாம் கொடுத்தார். சமூக நீதி பேசுகிறவர்கள் ராமதாஸ் வந்தால் முகம் சுளிக்க நேரடியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும் இல்ல, சமூக நீதி பேசுகிற அத்தனை இயக்கங்களுக்கும் பொருந்தும். ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தால் அது ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கும்னு. திமுகவும் அதை விரும்பாது. இப்ப ராமதாஸுக்கு 2 பிரச்சனை இருக்கு சார். திமுக விரும்பினாலுமே கூட ராமதாஸ் அகாமடேட் பண்ண முடியாது. 17 இடங்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கிடைக்கப்பெறும் என்று அன்புமணி தரப்புக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இப்போ அங்க 17 இடத்தை அவர் வாங்கிட்டாருன்னா ராமதாஸ் குறைஞ்சது 20 இடமாவது வாங்கணும். அப்பதான் ராமதாஸ் தன்னுடைய லீடர்ஷிப்பை நிரூபிக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள. திமுக இப்ப 20 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்குமா? அதுக்குண்டான சூழல் இங்க இருக்கான்னு கேட்டா 100 விழுக்காடு இல்ல. அந்த நிலையில பாமகவும் இல்ல. அப்ப யார் 20 இடங்கள் 25 இடங்களை கொடுப்பா? இப்போ கண்டிப்பா விஜய் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால அன்புமணி ராமதாஸ் பெற்ற இடங்களை விட கூடுதலான இடங்களை பெற்றேன் என்கிற அந்த கருத்துருவாக்கத்தை கட்சிக்குள் உருவாக்கி, வன்னிய சமூக மக்களிடம் உருவாக்கி, நான் தான் பெரிய தலைவரு, அன்புமணி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு விஜய் கிட்ட போகணும். 1. 2வது, அவருக்கு ஒரு முக்கியமான அஜெண்டா என்னன்னா, அன்புமணி ராமதாஸினுடைய தோல்வியை உறுதிப்படுத்துவதன் மூலமாகத்தான் அவர் இந்த இயக்கத்தை தக்க வைக்க முடியும். அன்புமணி ராமதாஸை எப்படி வீழ்த்துவாரு? அன்புமணி எந்தெந்த இடங்களில் எல்லாம் போட்டியிட போகிறாரோ, அன்புமணி எந்தெந்த இடங்களில் எல்லாம் வேட்பாளர்களை நிறுத்துகிறாரோ, அங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் என்று சொல்லி விஜயினுடைய கூட்டணியில் இவர் வேட்பாளரை போடுவார். அப்ப அன்புமணிக்கு கிடைக்கிற வாக்குகள், அந்த பாசத்துல கிடைக்கிற பாமகவினுடைய ஓட்டு, வன்னியர் சமூகத்தினுடைய ஓட்டு 2ஆக பிளவுபட்டு போகும். அன்புமணி போட்ட ஒரு கேண்டிடேட் கூட ஜெயிக்க முடியாத சூழல் வரும். ராமதாஸும் ஜெயிக்க முடியாது, அப்கோர்ஸ், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா ராமதாஸுக்கு தோல்வி ஒன்னும் புதுசு இல்ல, தோல்வியினால தோண்டு போறவர் இல்ல. ஆனா அன்புமணிக்கு தொடர் தோல்வியே அவருடைய தலைமையில் கிடைத்திருக்கிறது. அவர் தலைமையேற்று பாமகவை நடத்துவதற்கு துவங்கியதற்கு பிறகு பெரிய வெற்றி என்று எந்த வெற்றியையும் அவர் பெறவே இல்லை. அதனால் இப்போ ஒரு யுத்த காலமாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில் நிரந்தர தோல்வியை பரிசீலித்து விட்டால் இதோடு அன்புமணி சாப்டர் க்ளோஸ் பண்ணிடலான்னு ராமதாஸ் விரும்புறாரு. அதனால விஜயோடு தான் ராமதாஸ் கூட்டணிக்கு செல்வார் என்றுதான் நான் நம்புகிறேன். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.